நாடே கிறுக்கனுக்கு கையில் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது தெரியல. ஈரானை ஒழித்து விடுவேன், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊரில் நடக்குது அவனுங்க தாங்குறானுங்க. நம்ம ஊரில் ஒரு குண்டு போட்டால் கூட நமக்கு தாங்க தெரியுமா? நமக்கு பழக்கம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு க்ஷண நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. இனி வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னு டொப்புன்னு குச்சி போடுவான். அம்பானிக்கு ஃபோன் போட்டு தனி விமானத்தை ஏற்பாடு பண்ணி அவர் உடலை கொண்டு வந்து பிரதம மந்திரி பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் பாக்யராஜ் அவருடைய அசிஸ்டன்ஸோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. நான் அதே கவனிக்கலை. சரவணன் சொல்கிறேன், அவர் நான் சொன்ன கேட்டிங்களாடா பாரு, ஒரு படித்தவர் யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு பற்றி ஓவரா சேர்த்தா நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல அப்படின்னா. அப்புறம் தான் பார்த்தா பாக்யராஜ், அதுதான் அவரை நான் பார்த்தேன். இது நம்ம ஆளு படத்தில் சில உடல் மொழி இருக்குது, பாடி லாங்குவேஜ், படு ஆபாசமான இதெல்லாம் காட்டுவார் சோபனா வச்சுக்கிட்டு. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்றைய நேர்காணலில் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்கார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? பொதுவாக இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு சார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதாவது பெரும் தலைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இறந்துக்கிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான கேள்வி சார், அதாவது இந்த தூக்கமின்மை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? தூக்கமின்மைக்கு காரணங்கள் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மன அழுத்தம் இருக்க எவனுக்குமே தூக்கம் ஒழுங்காக வராது. பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எப்படியா இருக்க, நிம்மதியாக இருக்க, ராத்திரி படுத்தா ஜம்முன்னு தூக்கம் வருது, எப்படி? அது கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் வராது. படுத்த உடனே தூங்குறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு வயசுக்கு மேலே பல விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளார அலைமோதும் போது தூக்கமே வராது. பெரிய சிந்தனாவாதிகள்லாம் தூங்காமல் தடுமாறுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிச்ச போது விதவிதமான உலோகங்களை பயன்படுத்தினார். எல்லாமே ஃபெயிலியர். ஏறத்தாழ ஒரு 100-150 உலோகங்கள் மாற்றிருக்கார். கடைசியாக தான் அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற உலோகத்தை அவர் பயன்படுத்தினார். அப்போ சொல்கிறாங்க, கண்டினியூஸாக ஒரு 15 நாள் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு தீவிரமான சிந்தனையில் இருக்கும்போது தூங்கணுங்கிற எண்ணம் வராமல் போகும். அது மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். தூக்கம் வர்றதுக்கு வந்து அமைதியான மனம் தேவை. அமைதியான மனம் இந்த காலத்தில் யாருக்கா இருக்குதுன்னா போய் பேசுகிறாங்க. அமைதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அது இன்றைக்கி நம்ம நாடு போகிற போக்கு பார்த்தா யாரும் அமைதியாக இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. எவனை பார்த்தாலும் கிறுக்கணுங்களும் இவனுங்களும் சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. நாடே கிறுக்கனுக்கு கையில் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு பேப்பரை எடுத்து பிரித்தோம்னா, இன்று ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் செய்து கொண்டது, யுத்தம் நிற்குமா அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தாக்கா சமாதான பேச்சு நடந்து கொண்டு இருக்கும்போது ஈரான் தாக்குதல் அப்படிங்க. அடுத்த நாள் பார்த்தாக்கா ட்ரம்ப் சமாதான பேச்சு. அடுத்த நாள் பார்த்தா ஈரானை ஒழித்து விடுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊரில் நடக்குது அவனுங்க தாங்குறானுங்க. நம்ம ஊரில் ஒரு குண்டு போட்டால் கூட நமக்கு தாங்க தெரியுமா? நமக்கு பழக்கம் இருக்கா? அது மாதிரி ஒரு தாக்குதல் இங்கே நடந்துனா என்ன ஆகும்? இதெல்லாம் யோசனை பண்ணும்போது தேவையில்லாத யோசனை, தூக்கம் போயிடுது. அதனால் நல்ல தூக்கம் வருதுங்கிறது வந்து 2 பேர்த்துக்கு தான் வரும். ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சோம்பேறியாக கிடக்கிறோம், மனநிலை இழந்தவன், அவன் தான் நல்லா தூங்கும். மற்றவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு செஞ்ச வேலைக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ ஓய்வு தேவையோ அந்த ஓய்வுக்கு மேலே இப்போ தூக்கம் வர்றதில்லை. ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் அவர் பாட்டு கதவு சாய்த்து படுத்து தூங்கிட்டார். என்னத்தினால அப்படி தூங்கினாருன்னு தெரியல. முந்தின நாள் சாயந்தரம் படுத்தார், நான் அதை பார்த்தேன். பக்கத்து ரூமு அவர் படுத்தது பார்த்தேன். அப்போ காலையில் நான் அவன் கவனிக்கல, அவர் போயிட்டார். போட்டு ரூம் அப்படியே இருக்குது, சாத்தி இருக்குது. அப்போது ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து, அவர் பேர் பாலசுப்ரமணியன்,
பாலு காலையே பார்க்கல, காலேஜுக்கு வரல, எங்கே போனானே தெரியலன்னாரு. ரூம் புதுசாக இப்படி அப்புறம் தான் பார்த்தாக்கா வெளியில் திறந்துருக்குது, உள்பக்கம் தாழ் போட்டுருக்குது. தட்டினாக்கா திறக்கல, மேலே கொஞ்சம் அந்த கம்பி வச்சுருப்பாங்க வென்டிலேட்டர் மாதிரி. எட்டி பார்த்தா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கார் 1.5 நாளாக. கதவை ஓங்கி உதன்னு உதச்ச உடனே எந்திரிச்சு வந்து, என்னத்துக்கு தூங்கும்போது எழுப்புறீங்கன்னாரு. யோ 1.5 நாளாக தூங்கிக்கிட்டு இருக்க, 1.5 நாளாக ஆச்சுன்னு. அவருக்கே தெரியல ஏன் தூங்குனேன்னு. உடம்புல தூக்கம் கம்மியாக இருந்தது. அது மாதிரி சில சமயங்களில் ஆகும். அதுக்கெல்லாம் காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல தூக்கங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி மத்திய குடும்பங்கள் தான். ஏன் சார், நான் ஏன் இதை கேட்டேன் அப்படி சொல்லாதீங்க. ப்ரொடியூசர் ராஜன் எடுத்துக்கோங்க, அவருக்கும் தூக்கமே வராதுன்னு என்கிட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கார். ஏன்னா அவருக்கு நிறைய விதமான டிப்ரெஷன்ஸ், ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க பணக்காரங்கள் கூட இருக்கு. கோடீஸ்வரனுக்கு எப்படிமா தூக்கம் வரும்? 300 கம்பெனி வச்சுருப்பான், 100 கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்கும், எப்படி தூக்கம் வரும்? ஏன் சார், இப்போது தூக்கம் இல்லைன்னா மென்டல் மாதிரி ஆகிடுவாங்களா சார்? இப்போது விறகு வெட்டுற தொழிலாளி இருக்கான் பாருங்க, அவங்க நல்லா தூங்குவாங்க. ஆமாம், உடல் உழைப்பு, அந்த உழைப்பினுடைய வேகம் அவங்க தூங்கிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி உடல் உழைப்பு மிக அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிற நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் குரூப்புக்கு தூக்கங்கிறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குல்ல சார். இப்போது உழைக்கிறவங்களுக்கு கூட என்னன்னு தெரியல, இப்போது கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்க்கெல்லாம் வந்து டிப்ரெஷனில் போய் விட்டு இப்போ சூசைடல் தாட்ஸ் வந்து. அதை தான் நான் சொல்கிறேன், மன அமைதி இருக்காது. உட்காந்துக்கிட்டே இருப்பேன் வீட்டில். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சமையல்காரன் வந்தானா, இது பண்ணானா, இது காய்கறி வந்ததா, யாரோ வர்றேன்னு சொன்னாங்களா, வந்துட்டு போனாங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டினாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய மன அமைதி இழக்க வைக்கிது. அப்புறம் வீட்டுக்கு போனாக்கா அந்த சொந்தக்காரர் சரியில்லை, இந்த சொந்தக்காரர் சரியில்லை, புள்ள சரியில்லை, பையன் சரி, ஏதோ வருது. இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் உள்ளே அலமோதும் போது உங்களுக்கு தூக்கம் வர்றதுங்கிறது அவ்வளோ, மத்திய தர குடும்பங்களுக்கு தூக்கங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. எனக்கு ஒரு பெரும் ஷாக் சார். இப்போ ப்ரொடியூசர் ராஜன் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே ஆகுது. அவருக்கு என்ன ஒரு மன அழுத்தமோ பாருங்கள். அவருக்கு உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்தது, தூக்கமும் இல்லைன்ற மாதிரி நிறைய வாட்டி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அவரு வந்து அந்த வயசுல போய் பாருங்களேன், எவ்வளோ கடந்து வந்திருப்பாரு. அந்த வயசுல சொல்ல போய் முடியாதுமா. ஒரு பாடகியினுடைய கணவர் போய் அடையாறு ஆற்றுல விழுது, அதே அடையாறு ஆற்றுல தான் ராஜன் விழுது. அது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு க்ஷண நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. இனி வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னு டொப்புன்னு குதிச்சுப்பிடுவான். வெறுப்பின் உச்சகட்டம்ல மாடியிலேருந்து குதிச்சுப்பிடுவான். குதிக்கும் போது பாதியில் வரும்போது ஐயோயோ குதிக்காம இருந்தால் பரவாயில்ல, முடியாது, போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் வெறுப்பின் உச்சகட்டமா சார்? அதாம்மா நான் சொல்கிறேனே, வாழ்கிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குதோ அதை விட மிக அதிகமான காரணங்கள் செத்து போகலாங்கிறதுக்கான எண்ணங்கள். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஒரு குடும்பம் வந்து தற்கொலை பண்ணிக்க முடிவு எடுக்குது. அவங்க அப்பா கேட்குறார் பொண்ணை வச்சுக்கிட்டு, விஷம் குடிச்சிடலாமா, தண்ணி கிணத்துல குடிச்சிடலாமா, இல்லை ரயில் தண்டவாளத்தில் வச்சுக்கலாமான்னு வரிச்சா சொல்லிட்டே வர்றாரு. அந்த பொண்ணு, அவரோட பொண்ணு எல்லாத்தையும் அப்படி கேட்டுட்டு, சாகிறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடவா இருக்காதப்பா அப்படின்னு கேட்டுச்சு. தற்கொலையை விட்டுட்டான். அதனால் இது தற்கொலையை தடுக்கிறதுக்கான சில மையங்கள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்கங்கிற ரெக்கார்ட் நமக்கு இல்லை, அவங்கள பற்றி நமக்கு தகவல் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் இருக்குது. அமெரிக்காவில் தற்கொலைகள் மிக அதிகம், அந்த வளர்ந்த நாடுகளில் தற்கொலைகள் மிக அதிகம். எதிர்பாராத ஏமாற்றங்கள், பல தொழில் துறையான தோல்விகள், இதெல்லாம் அவங்களுக்கு சேருது. ஏன் சார், இப்போது கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை, உணவு பழக்க முறை சரியில்லைன்னா கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பாக்யராஜ் சாரும் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் தான் இறந்துருக்காரு. இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதை தான் வந்து நான் வந்து 11வது ஆளாக உங்ககிட்ட சொல்கிறேன். அங்கே இருக்குது இல்லை ஒரு புக்கு, மெடிக்கல், அது பூரா தான்
இதுவா சார்? கிழக்கு ஓ, கீழே. ஓகே. அந்த புக்கு பூரா தான் 6 மணி நேரத்தில் பேசிட முடியுமா அதை? முடியாது. இதை படிக்கிறதுக்கு நான் 3 வருஷம் எடுத்துக்கிறேன். இந்த டாப்பிக்கை வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லணுன்னா இதை ஒரு முடிவாக வச்சுக்கிட்டு 15 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அப்பா. நீங்கள் வந்து காலையில் வந்துடணும், 9:30க்கெல்லாம் வந்துடணும். இதே டாப்பிக்கை நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு 15 நாள் அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அறகுறையாக ஏதாவது சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த அறகுறையான செய்தியை வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இருக்குதே அப்படின்னு. ஓ, மெடிக்கல் இது ஃபஸ்ட் இயர் புக் இருக்குது, இந்த மெத்தடெல்லாம் கிளினிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஒவ்வொரு நோயிலையும் இப்போ எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகளை பற்றியெல்லாம் மேலெடுத்த மாதிரியாக போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் வந்து அது ஆனால் மொதல் 2 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், கிளாஸ் ரூமில் தான் இருப்போம். 3ஆவது வருஷம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த புக்கை படிப்போம். அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தா படித்து முடிச்சுட்டு வைக்கும்போது அதில் இருக்கிற அத்தனை வியாதி நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆமாம், ஒரு மாதிரி. அதுக்கு பேரே தேர்ட் இயர் சிண்ட்ரோம் பேர். தேர்ட் இயர் போன உடனே உடனே ஒரு 50 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா ஒரு 30 பேராவது போய் செக்கப்புக்கு போய் நிற்பான். தேர்ட் இயர் சிண்ட்ரோம் பேர். ஏன்னா அந்த படிக்க பல்லில் கடவா பல்லுக்கிட்ட லேசான கூச்சம் வந்து அது மூக்குக்கிட்ட ஒரு வலி எடுத்ததுன்னா அது வந்து பிரெயின் டியூமராக இருக்கலாம். எல்லாருக்கும் பயம் வந்துடும். அடி இருக்க லேசாக இருக்க, ஐயோ பிரெயின் டியூமர். அதுக்கு பேரே தேர்ட் இயர் சிண்ட்ரோம் பேர். அதனால் அறகுறையாக நம்ம பேசி அதனால் பல பிரச்சனைகளை உருவாக்கிடக்கூடாது. ஐயோ எனக்கு இருக்குதே, இந்த டாக்டர் இப்படி சொன்னானே. இப்போ பாக்யராஜை பற்றி கேட்கும்போது சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு கீழே வந்துக்கிற கமெண்ட்டையே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நடன்னு சொல்கிறான் ஒரு டாக்டர், நடக்காதுன்னு சொல்கிறான் ஒரு டாக்டர். முழுக்க பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம மக்களுக்கு பொறுமை இல்லை சார். நம்ம செய்திகளில் இருக்கிற பிரச்சனைகள், யூடியூப்பில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா பல பேர் ஃபுல்லாக பார்க்கறது இல்லை. அந்த மேலே இருக்கிற அந்த தம்ப்நெயில் பார்ப்பாங்க, ப்ரோமோ அதை வச்சுக்கிட்டு உடனே கேளுவான். அதில் சில பேத்துக்கு என்ன பிடிக்காதவங்க இருக்கான், நீனு சாவலியாடான்னு எழுதுவானுங்க. அதை நான் ஒருத்தனுக்கு மாத்திரம் போடலாமான்னு பார்த்தேன். நான் செத்தா அவன் பொண்டாட்டி தாலி ஏற்பாடு பரவாயில்லையா, வேற என்ன பண்ணுறது, அப்படிதான் கேட்கணும் சார். அதெல்லாம் வெறுப்பின் உச்சகட்டம் சார். அவங்க அந்த நெகட்டிவிட்டியை கக்குறாங்க. இஷ்டம் உன்னுடைய ஆத்திரத்தை இப்படியெல்லாம் பேசும்போது நான் அப்படி தான் பதில் சொல்ல வேண்டும். நெகட்டிவ் மைண்ட் பீப்புள். அதான் அதனால் இந்த இப்போ ஒரு நடிகர் இறந்து போயிட்டாருன்னு நாம் வந்து நம்ம வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் பொதுவாக சொல்கிறோம். நான் வந்து சொன்னேன், காலையில் ஜாகிங்கெல்லாம் போகாதீங்க, 40 வயசுக்கு மேலே தீவிரமான உடற்பயிற்சியை அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மெத்தடு. தீவிரமான உடற்பயிற்சி எதுவுமே 40 வயசு ரீச் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை சார். இந்த 6 பேக்கு 8 பேக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களை பேக் போயிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்புக்கு ஒத்து வருமானு கூட யோசிக்காமல் பண்ணுறது. மசில் எப்போவுமே லூஸாக இருக்கணுமா, இப்படி இருக்கணும், இப்படி கீழே வரணும். அப்போ தான் ஒரு வெப்பநிலையில் வந்து உடம்பு வந்து சுருங்கும், விரியும் போது அந்த தோலும் விரியும். குளிரில் வந்து சுருங்கும், தோலும் சுருங்கும். இந்த தோல் இறுக்கி பிடிச்சிக்கிச்சுன்னா விரிய முடியாமல் போச்சுன்னா தோல் கிழிஞ்சு போகும். அதனால் இந்த தோல் எப்போவுமே லாக்ஸிட்டின்னு சொல்லுவோம். லாக்ஸிட்டி தளர்ந்து இருக்கணும். அதே மாதிரி தான் இதயம் கொஞ்சம் லேசாக தளர்ந்து இருக்கணும். அப்போ தான் அது விரியறதுக்கு சுருங்கிறதுக்கு அதால் முடியும். அது இரும்பு மாதிரி இருந்தாக்கா விரிய முடியாமல் உடஞ்சிரும். அதனால தான் நீங்கள் விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணாதேன்னு சொல்கிறோம். நம்ம இதயத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல பழக்கமோ அல்லது கெட்ட பழக்கமோ அது மாதிரி ஒரு நேர்மையான உறுப்பு நம்ம உடம்புல வேறு எதுவுமே கிடையாது. உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமும் இதயத்துக்குள்ளார தான் போகுது. காலில் இருக்கிறது, தலையில் இருக்கிறது, அவ்வளோ ரத்தமும் இதயத்துக்கு வந்து தான் உடம்பு பூரா போகுது. ஆனால் அந்த இதயம் அவ்வளோ ரத்தத்தையும் அதுக்கு தான் மூலமாக வந்து எல்லாத்துக்கும் பரப்பி எல்லா திசுக்களுக்கும் கொடுத்தாலும் தனக்கு வேணுங்கிற ரத்தத்தை, தனக்கு வேணுங்கிற சக்தியை தனக்காக இருக்கக்கூடிய கொரோனரி வெசல்ஸ், கொரோனரி ஆற்றின் 2 ஆற்று இருக்குது. அந்த ஆற்று சின்ன சின்ன ஆற்று இந்த ஒரு பென்சில் மாதிரி ஒரு மெல்லிஸாக இருக்கும். இதயத்து மேலே ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இப்படி இருக்கும். அதில் வர்ற அந்த ரத்தத்தை மாத்திரமாக எடுத்து அது சாப்பிடும், தனக்கு வச்சுக்கும். அதில் ரத்தம் வருதுன்னா அது செத்து போகும்.
அவ்வளவு ரத்தமும் அந்த உடம்புக்கு இதயத்துக்குள்ளார தான் இருக்குது. அது தொடாது. கொரோனரி ஆர்டரியில் பிளாக் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக். அது ஒரு மெல்லிசு. அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு எப்படி இது காட்டுறதுன்னு தெரில. ஒரு ஒரு இது மாதிரி ரீஃபில் சைஸில், அந்த ரீஃபில் சைஸில் இருக்கிற அந்த 2 வெசல் இருக்குது. அது அது இப்படி பிரியும். ஒரு காமன் இது வெசல் அது 2ஆக பிரியும். இந்த காமன் ஏரியாவிலேயே அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுங்க, எங்கேயுமே ரத்தம் போகாத இதயம் நின்றுடும். அதனால தான் நம்ம என்ன அது எப்படி அடையும்னா, வேலை செய்கிறீங்க, இது பண்ணுறீங்க, சரியான முறையில் ஒரு எக்ஸசைஸ் இல்லை. இப்போ டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி சில பேருக்கு சரியான முறையில் வேலை செய்யலைன்னா படுத்தே கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. காலில் இருக்கிற ரத்தம் எப்படி மேலே வருது தெரியுமா? நீங்கள் நடக்க கால் மசில் இப்படி இருக்குது, இந்த மசிலுக்கு மத்தியில் ரத்த குழாய் இப்படி இருக்குது. இவங்க நடக்கும்போது இந்த மசில் சுருங்கும் போது அது நடுமத்தில் இருக்கிற ரத்த குழாய் நசுங்கும் போது அது உள்ள இருக்கிற ரத்தம் மேலே ஏறுது. வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். அசுத்த ரத்தம் ஓடுற ரத்த குழாயில் வால்வு இருக்குது. ஏன்னா இது காலிலேருந்து வர்ற ரத்தம் மேலே வரும்போது பேசாமல் உட்காந்துருந்தோம்னா கீழே போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கீழே போகாமல் இருக்கிறதுக்கு வால்வ்ஸ் இருக்குது. அது உள்ள அசுத்த ரத்த குழாய், அதாவது வெயின்ஸ்ன்னு சொல்கிறது, சிறைன்னு சொல்கிறதுல வால்வு உண்டு. நல்ல ரத்த குழாய் ஆர்டரியில் வந்து வால்வு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸில் போகுது, அது பாட்டுக்கு போயிடுது. திரும்பி காலிலேருந்து மேலே ஏறி வரும்போது ரத்தம் திரும்பி கீழே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வால்வு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை எவ்வளவோ செஞ்சு வச்சுருக்குது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் மைண்டில் உஷாராக இருக்கணும். இந்த ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் விடுவா, அந்த மிஷினில் போய் பண்ணு, இந்த மிஷினில் போய். இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போச்சு. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்க வேண்டியது, ஒரு பனியனை போட்டுக்க வேண்டியது, தொந்தியும் தொப்பையுமா உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பண்ணுற? என்னத்துக்கு இந்த வயசு? என்னத்துக்கு அப்படி பண்ணுறவனுங்களாம் 40 வயசுக்கு மேலே துமியில் ஆயிடுறானுங்க. ஜாக்கிரதையாக இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? இப்போது நான் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறதை கேட்டுட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. ஏன் சார் இப்போ பாக்யராஜுக்கு அரசு மரியாதையோடு வந்து அவரோட இறுதி ஊர்வலம் நடந்தது இல்லையா? இதில் என்ன தவறு இருக்குது சார்? இப்போ ஸ்ரீதேவிக்கெல்லாம் நடக்கும்போது இவருக்கு நடக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அம்மா, ஒரு யுத்த காலத்தில் நின்று தன் உயிரை திறனமாக மதித்து இறந்தவனுக்கு நம்ம ஒரு காலத்தில் அரசு மரியாதை, அது கரெக்டு. ஒரு மக்களுக்கெல்லாம் நிறைய சேவை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினவங்களுக்கு நம்ம வந்து அரசு மரியாதை கொடுத்தோம். அரசு மரியாதைங்கிறது ஒரு கௌரவம். நீங்க ஏதோ சாதனை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்க, அரசு மரியாதை, ரைட். ஒரு அதை விட்டுட்டு வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்ரீதேவி என்ன செஞ்சாங்க? அதுதான் பிரதம மந்திரி போய் அதை அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ ஸ்ரீதேவி மேலே இருக்க ஒரு கிறக்கம் தான் காரணம். அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது. குண்டாசில் உள்ள தேடுவாங்க. அம்பானிக்கு ஃபோன் போட்டு தனி விமானத்தை ஏற்பாடு பண்ணி அவர் உடலை கொண்டு வந்து பிரதம மந்திரி தானே தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு போய் தானே போர்த்தினார். எப்பேற்பட்ட தேச தியாகி! ஸ்ரீதேவியினால் இந்த நாடு எவ்வளோ வளம் பெற்றது, இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது, இவ்வளோலாம் இருக்கும்போது மோடி அவர்கள் தானே போய் போட்டார். அதுக்கு பாக்யராஜுக்கு போட்டதில் தப்பே இல்லை சார். இன்னொரு சந்தேகம் சார், இப்போது இவரோட படங்கள்லாம் நல்லா பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் வந்து யதார்த்தம் இருக்கும். முந்தான முடிச்சா இருக்கட்டும். ஆனால் ஏன் சார் வந்துட்டு மற்ற இப்போ இருக்கிற அக்கடா துக்கடா படத்துக்கெல்லாம் அவார்டு என்னென்னமோ கொடுக்குறாங்க, அவருக்கு அந்த அளவுக்கு இது இருந்ததா சார்? அவார்டுங்கிறதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு தடவை ஒரு படத்துக்கு கொடுத்தாங்க, அகரஹாரத்தில் கழுதைன்னு ஒரு படம். அகரஹாரத்தில் கழுதைங்கிற ஒரு படம் சிறந்த தமிழ் படம்னு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாது. சில படங்கள்லாம் வந்து கவனிக்கப்படாமலே போகும். எம்எஸ்வி இருக்கார் இல்லையா, இசையமைப்பாளர், எங்கள் குடும்ப நண்பர். அவர் வந்து இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தவர். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஜிடி நாயுடு காலேஜில் இதில் படிச்சுக்கிட்டு இருந்தார், பாலிடெக்னிக்கில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த ஹாஸ்டலுக்கு சர்வராக இருந்தார். இங்கே அந்த ஹாஸ்டலில்
அப்போ எங்கள் அண்ணனுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த தொடர்பு அவங்க சாவரோடு இருந்து. அப்போ அதனால் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். 2வது சாந்தமன்னன் அங்கே இருந்தபோது எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீடு தான் அவர் வீடு. பொழுது போகலன்னா வந்து உட்காருவார். நிறைய நேரத்தில் என்கிட்ட தான் அட்ராக்ட்பார். அப்போ ஒரு தடவை சொன்னார், என்னடா இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் எதுவுமே எனக்கு கொடுக்காம விட்டாங்கடான்னாரு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு இவர் கொடுக்கலங்கிறது. கொடுக்கவே இல்லைங்களாண்ணா? இல்லை, நான் அவ்வளோ பெரிய மனுஷனா நீங்கள் அண்ணா என்ன சொல்கிறேன்னாரு. போகிற வர்றவனுக்கெல்லாம் பத்மஸ்ரீ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொடுக்காட்டி தான் நீ பெரிய மனுஷன். நல்ல காலம் உங்களை மத்திய அரசு அவமானப்படுத்தாமல் இருந்ததுக்கு தைரியமாக இருக்காரு. என்ன சொல்கிறேன்னாரு. அது எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னடா சொல்கிறான்னாரு. அந்த பத்மஸ்ரீ அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த கிளார்க்குக்கு போய் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சேர்த்துருவோம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கலாம். சொல்லுங்கன்னா ஆளுகிட்ட சொல்கிறேன். எங்கள் அண்ணா அப்போ வந்து அமைச்சர், அவர்கிட்ட சொல்கிறேன். டே வேணான்ட்டு. ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்டபோது வேண்டான்ட்டேன். என்ன உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையாமல் நான் சொல்கிறேன். இல்லைம்மா, என்னை அச்சிங்கப்படுத்தாதீங்க, விட்டுருக்கான்ட்டு. கிடைச்ச வரல ஒரு வாங்கிக்கல. என்னுடைய டாக்டர் நண்பர்கள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எல்ஐசிக்கு டாக்டர், அவ்வளோதான் அவன் வேலை. பத்மஸ்ரீ. ஐயோ. ஒரு அமைச்சர் நடத்தின ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சீஃபாக இருக்கிறான் இன்னொரு டாக்டர் என் கூட இருந்தவன். அவர் சொல்லி இது பத்மஸ்ரீ. ஒரு தடவை நான் இப்போ இந்த கல்லூரியுடைய இது நடத்துகிற தம்பிதுரை அவர்கள் டெப்டி ஸ்பீக்கர், அவர் டெப்டி ஸ்பீக்கராக டெல்லியில் இருக்கும்போது ஏதோ ஒரு வேலைக்காக டெல்லிக்கு போனேன். காலையில் போனேன், அது மத்தியானத்துக்குள்ள ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இவர் ரூமில் ஒரு இதில் இருந்து ரூமில் வந்து உட்காந்து, என்ன இப்படி டல் ஆகிட்டா அப்படின்னாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் வந்து வேலை ஃபெயிலியர் ஆகி போச்சு, மனசு கஷ்டமாக இருக்குது. சரி அது வழக்கமாக இதெல்லாம் இதுக்கெல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்துட்டு, சரி டெல்லியிலேருந்து வந்தேன், எதாவது வாங்கிட்டு போயேன்னாரு. பார்லிமெண்ட்டில் அவருடைய ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிய, எனக்கு ஒரு பத்மஸ்ரீ வாங்கி கூடாண்ணா. எதை எழுதிக்கிட்டு திருப்பி பார்த்தாரு. நீ ஏன் உருப்படலன்னு தெரியுதா உனக்குன்னாரு. ஏன்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு. கரெக்டு. நீ செத்தின்னா பத்மஸ்ரீ காந்தராஜ் இறந்தார்னு வரும். அதை தவிர அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த இதை இப்போ அந்த பிஏ தங்கத்துறன் இருந்தார், அவரை கூப்பிட்டாரு. பத்மஸ்ரீ வேணுங்கிறாரு. அவர் உளுந்து செய்வாருங்க சார், வேறு பொழப்பே இல்லையா அவங்களுக்கு. சின்ன பின்னப்படுதுமா. ஏன் சார் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப சாந்தினி சவுக்கில் வந்து லஸ்ஸி விற்கிறவனுங்கெல்லாம் பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாரடிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது? சரி சார், உங்களுக்கு பாக்யராஜ் சாரோட படங்கள் எது ரொம்ப பிடிக்கும்? பார்த்தது கூட சினிமா ஒரே ஒரு தடவை எதிர்பாராத, அவருக்கு எனக்கு நேரடியாக தொடர்பு வரல. முந்தானை முடிச்ச படம் ஏவிஎம் எடுத்திருந்தாங்க. சரவணன் சார் என்ன நினைச்சாரோ தெரியல, நீ இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி என்னை இன்சிஸ்ட் பண்ணார். வழக்கமாக அவங்க எடுக்கிற படங்களை போட்டு காட்டுவாங்க, எங்கள் அண்ணெல்லாம் போவாங்க. எனக்கு தனியாக ஃபோனை போட்டு நீ வந்து பார்த்தாகணும். போய் பார்த்தேன். பார்த்துட்டு வெளில வந்தோடனே கேட்டார் எப்படி எப்படின்னாரு. கொஞ்சம் ஓவர் செக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு. அந்த படத்துலையா? அன்னைக்கு அது கொஞ்சம் ஓவர் செக்ஸ். ஓ, அன்றைய காலத்தில் ஓவர் செக்ஸாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் பாக்யராஜ் அவருடைய அசிஸ்டன்ஸோடு நின்றுக்கிட்டு இருக்கார். நான் அதே கவனிக்கலை. சரவணன் சொல்கிறேன், அவர் நான் சொன்ன கேட்டிங்களாடா பாரு, ஒரு படித்தவர் யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு பற்றியா, ஓவராக செக்ஸா, நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல அப்படின்னாரு. அப்படி தான் பார்த்தா பாக்யராஜ். அதுதான் அவரை நான் பார்த்தது. அதை பற்றி என்னுடைய இன்னொரு நண்பர் ராஜேஸ்வர்னு பின்னாடி டைரக்டராக இருந்தால், அப்போ அதுக்கு முன்னாடி வந்து சோம சுந்தரேஸ்வர் இதெல்லாம் எடுத்தவர். அவன்தான் மனிதன், இந்த அவள் அப்படித்தான் போன்ற படங்களுக்கெல்லாம் கதைவசனம் எழுதினவர். அவர் அந்த முந்தானை முடிச்சல அவர் வந்து சொன்னார், நீ சொன்ன கமெண்ட் அவருக்கு ரொம்ப பாதிச்சது அப்படின்னாரு. பட் படம் அதுக்கு தான் ஓடிச்சு. முருங்கா காமெடியெல்லாம் எவ்வளோ அந்த படமே அதுக்கு தான் ஓடிச்சு. பாக்யராஜ் படம்னாவே
சற்று விரசம் கலந்த காமெடிங்கிறது தான் பாக்யராஜனுடைய ஸ்டைலு. அதுக்கு தான் போகிறோம், படத்துக்கு போகிறதே அதுக்கு தான். பரவாயில்ல சார், யதார்த்தமான மனிதர். அந்த இது நம்ம ஆளு படத்தில் சில உடல் மொழி இருக்குது, பாடி லாங்குவேஜ், படு ஆபாசமான இதெல்லாம் காட்டுவார் சோபனாவை வச்சுக்கிட்டு. அது ஜோக்காக பார்த்து சிரிச்சு போயிட்டு வந்துட்டோம். அது நல்ல காமெடி படங்கள். மற்றபடி வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு செய்திகளை சொல்கிற மாதிரியோ சமூக மாற்றத்துக்கான விஷயங்களும் அவருடைய படங்களில் இருந்ததில்லை. ஆனால் அவர் தாவணி கனவுகள் படத்தை தவிர வேற எந்த படமுமே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள படமாக நான் பார்க்கல அவருடைய படம். ஆனால் அவர் இறந்தாலும் அவரோட படைப்புகள் இறக்காது. ஏன்னா அவ்வளோ அருமையான படங்கள் நிறைய வந்துருச்சு. படங்கள் நிறைய இருக்குது. இப்போ இருக்க படங்களை கம்பேர் பண்ணால் முடியல சார். ஒரு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அன்னைக்கு அதுதான், இன்னைக்கு இதுதான். நான் மறக்க முடியாமல் நான் இன்னும் ஆச்சரியப்பட்டு இருக்க படம் ஜெயம் ரவி நடித்த டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்தது. ராக்கெட்டில் போகிற மாதிரி படம் எடுத்திருந்தாங்க. அந்த ராக்கெட்டை வச்சுக்கிட்டு உலகத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி படத்தை விட்டு வெளியில் வந்து எனக்கு ஒரு நாளெல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன். தமிழில் வந்து விஞ்ஞான அறிவியல் படமாடா, தாய்மார்கள் கண்ணீர் ஓடுறதுக்கான ஒரு காட்சி கூட இல்லாமையாடா படம், எப்படிடா தைரியம் வந்து எடுத்தீங்க? படம் டைட்டில் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவீங்களாடா அழுவுறதுக்கு. அக்கா பாசம் ஆயா பாசம் சீரியல்ல பண்றாங்க, அக்கா பாசம் ஆயா பாசம் இந்த தங்க பாசம், இப்படி தானே போயிட்டு இருந்தது. தமிழ் படம்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? தமிழ் படமா? ஆமாம், தமிழ் படத்தையே கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்ணி ஆர்ஜே சிவா நடிச்சது தானே. அவன் ஒரே சீனில் டீ அடிக்க ஆரம்பித்து அந்த பாட்டு முடியறது கூட கோடீஸ்வரம் ஆகிடுவான். ஒரு பாட்டுக்குள்ளார கோடீஸ்வரம் ஆகிட்டான். சூரிய வம்சம் ஆகும்போது இதில் என்ன தப்பு? அதெல்லாம் கிண்டல் பண்ணி எடுத்தான். அந்த படமே முழுக்க அன்னைக்கு வந்து ரஜினியை போட்டு இப்படி தான் கிண்டல் பண்ணாங்கன்னு இல்லை. அந்த டான்ஸ் ஆடும்போது கிரிக்கெட்டு மூமெண்ட்டெல்லாம் கட்டி டான்ஸ் ஆடுற எடுத்து அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. அந்த படத்தை தயாரித்து வந்து மூக்க அழகிறதுனால பேசாம விட்டாங்க, இல்லாட்டி தொலைச்சி கட்டியிருப்பாங்க. அந்த படம் தான் தமிழ் படத்தை பற்றியான நல்ல விமர்சனம். அது மாதிரி அது என்ன கேட்டிங்க நீங்கள்? அதனால் பாக்யராஜ் வந்து சமூக அக்கறையோடு எடுத்த ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு தாவணி கனவுகள். 4 தங்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு அண்ணன் படுற அவஸ்தை அருமையாக கட்டிருக்கு. சும்மா இல்லாமல் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பெற்று போட்டு அது வீட்டில் இருக்க பையன் தலைமையில் வந்து விழுந்துடும். அது அருமையாக எடுத்திருந்தார், ரொம்ப அருமையாக எடுத்திருந்தார். சிவாஜி ஆகட்டும், பாக்யராஜ், ராதிகா, அந்த படம் ஒரு அருமையான படம். அப்புறம் அவரை வந்து அந்த படத்தில் தான் அந்த படத்தில் தான் அந்த எப்படி சினிமாக்குள்ளே நடிக்க வர, அது அவருடைய சொந்த வாழ்க்கை. யாரையோ போட்டு எடுக்கிறதுக்கு பாரதி ராஜா இப்படி பார்த்துட்டு ஹீரோ சரியா இல்லைன்னு புதிய வார்ப்புகளில் நீயே வாடா நில்றான்ட்டு. அப்போவும் பாக்யராஜனுடைய குரலில் சந்தேகப்பட்டு கங்கை மரம் வந்து வாய்ஸ் கொடுத்தார் அந்த படத்துக்கு. டப்பிங் தான் அவர் பேச. அது மாதிரி பல இதெல்லாம் இருந்தது. மற்றபடி சமூக அக்கறை உள்ள படங்கள் எதுவுமே வந்து பாக்யராஜ் எடுத்ததாக எனக்கு தெரியும். அந்த குறைபாடு வந்து பாரதி ராஜாவுக்கே இருக்குது. ஒரு அலைகள் ஓய்வுதலில் இருந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை அதில் ஓவராக போனார். மதங்களையும் ஜாதியும் தூக்கி எறியலாம், பூணுலையும் சிலுவையும் தூக்கி எறிகிற மாதிரி சின்ன வச்சார். அதுக்கப்புறம் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியான படங்கள் தான் சார். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ஜெம் டிவி நேயர்களுக்காக ரொம்ப யதார்த்தமான முறையில் கள்ளங்கவனம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். மிக்க மகிழ்ச்சி. வேற ஒரு பதிவில் சந்திக்கிறோம்.